ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரம்ஜான் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நான் என்னென்ன சாரீ எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து காமிக்க போறேன். ஸோ ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னாலே ஒர்க் சாரி தான் அதிகமாக வரும். இந்த டைமிங்குமே ஒர்க் சாரி தான் வந்துருந்துச்சு. ஸோ அதில் தான் 2 சாரீ வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்ல இந்த ஒர்க் சாரி தான் வந்து வாங்கியிருந்தோம். சாரி ஃபுல்லாவே இந்த ஒர்க்கு தான். ஸோ நமக்கு ரேட்டுக்கு தகுந்தாப்புல ஒர்க் சாரி வந்து இருக்கு. ஸோ அதிகமா ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி தான் துணி வந்துருந்துச்சு. ஸோ சராராவுக்கு பசங்களுக்கு வந்திருக்கு அதே துணி தான். சாரிலையும் அதே மாதிரி துணி தான். ஸோ சாரி ஃபுல்லாவே ஃபுல் ஒர்க்கா இருந்துச்சு. ஸோ நான் இந்த துணி வந்து எடுத்தது கிடையாது. இந்த சாரி துணி இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்போதுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றது வெளியூர்லாம் போமாட்டோம். ஸோ அறந்தாங்கிலே தான் பண்ணிக்குவோம். எந்த இதுக்குமே வந்து அறந்தாங்கில தான் பண்ணிக்குவோம். சில நேரங்கள்ல திருச்சி போவோம். ஆனா அந்த டைம் வந்து அறந்தாங்கிலே ஃபுல்லா வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாரியோட பிரைஸ் வந்து ரூ. 900 வந்துச்சு. சரியான கூட்டம் கடையில. நம்ம வந்து சேலைலாம் வந்து எடுத்து எடுத்து போட கலர் புடிச்சா அப்பவே எடுத்துக்கணும். இல்லாட்டி மத்தவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து எடுத்தோம் சாரி வந்து. இது ஒரு சாரி. இது நம்ம அப்புறமாட்டி மடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு சாரி வந்து இது. இது வந்து 27க்கு கட்டுறதுக்கு. இது வந்து ரம்ஜான் அன்னைக்கு வந்து கட்டுறதுக்கு. இதுவுமே நல்ல ஃபுல் ஒர்க்கு தான். இந்த சாரியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெறைய சாரி வந்து எடுத்து போட்டாங்க. அதுல இதுதான் பிடிச்சிருந்துச்சு. இதுல 2 கலர் தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே போட்டி போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுல டார்க் கிரீன் கலரும், இந்த கலரும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த டார்க் கிரீன் அவ்வளவா எனக்கு எடுக்காது. ஸோ இந்த கலர் நல்லா இருந்துச்சு. இதுல வந்து இந்த சேலை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதுலயே நெறைய கலெக்ஷன் வந்துருந்துச்சு. எல்லாமே வித்துருச்சு. இது 2 சேரி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நல்ல ஒர்க் இருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நெறைய ஒர்க் இருந்தா தான் சாரி வந்து பிடிக்கும். இந்த சாரியோட பிரைஸ் வந்து ரூ. 1980. ஸோ நம்ம வந்து நெறைய வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட் அதிகமா இருக்கு. அப்படி நமக்கு ரேட் கம்மியா பார்த்தோம் அப்படின்னா இந்த சாரியும் இதா இல்ல. ஸோ இந்த டைம் வந்து எல்லா சாரியுமே ரேட் அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ ஒர்க்ல இந்த 2 சாரியும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அந்த மாடல்ல அந்த ஒரு சாரி எடுத்துட்டோம். சரி இது வேற மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து ஒரு 2 பூனை சாரி வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏன்னா ரஃப்யூஸ்க்கு வந்து கட்டிக்கிறதுக்கு. காலையில எந்திரிச்ச உடனேயுமே இந்த மாரி வந்து சும்மா பூனை சாரி தான் வந்து குளிச்சுட்டு புது சாரி கட்டிக்குவேன். கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழுக போகும்போது தான் அந்த ஒர்க் சாரி வந்து கட்டிக்குவோம். ஏன்னா வேலை பார்க்கும்போது சேலை வந்து வீணாயிரும். அதனால காலையில வந்து இந்த மாரி சாதா சேலை தான் வந்து கட்டிக்கிறது. அதுக்கு பூனை சேலை வந்து 2 சேலை வந்து எடுத்தாச்சு. ஸோ அறந்தாங்கில பூனை சேலை நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும். துணி நல்லாருக்கும். ஸோ 2 சேலை வந்து நல்லா சாஃப்ட்டாவே 2 சேலையுமே இருந்துச்சு. இது 2மே நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதில எனக்கு இந்த சேலை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஃபுல்லா பூ வச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த 4 சேலையும் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 4 சாரீ தான் இந்த ரம்ஜானுக்கு வந்து என்னோட கலெக்ஷன். ஸோ இது 4ம் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து என்னோட பொண்ணோட கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து ஃபுல்லாவே சராரா தான். ஸோ நாங்க சராரா எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டார்ட்டிங்லேயே முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பா ரொம்ப ஒல்லியா இருப்பா. ஸோ அவளுக்கு இது எடுக்குமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காண்டே யோசிச்சுட்டு இருந்தோம். சராரா வந்து கொஞ்சம் குண்டா உள்ள பசங்களுக்கு போட்டா நல்லா எடுக்கும். ஸோ ஆள் ஒல்லியா இருக்கனால இது எடுக்குதோ என்னமோ அப்படிங்கிறதுக்காண்டே யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்களும் நெறைய கடை வந்து இது பண்ணோம். ஆனா வந்து நெறைய பழைய மாடல் கெவுன் தான் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு வந்து ஃபுல்லாவே வந்த மாடல் வந்து சராரா தான். வேற எந்த மாடலுமே வரல. ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெட் கலர் சராரா தான் வந்து எடுத்திருந்தோம். இதோட பிரைஸ் வந்து ரூ. 1900 வந்துச்சு. ஃபுல்லா நெறைய ஒர்க் வச்சு நெறைய மாடல்ஸ் வந்து நெறைய இருந்துச்சு. ஸோ அவளுக்கு எது எடுக்குமோ அத பார்த்து தான் வந்து எடுத்தோம். ஸோ ஆனா வீட்டுக்கு வந்து நாங்க போட்டு பார்த்தோம். அவளுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபேண்டோட கால் வந்து இவ்வளோ பெருசா இருக்கனால தான் கொஞ்சம் அவளுக்கு எடுக்குமோ என்னமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஷால் தான் வந்து குடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ் போட்டு அப்படியே கழுத்துல இந்த ஷால் வந்து போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் கெவுன் தான் வந்து ஒண்ணு எடுத்திருந்தோம். ஸோ இந்த கலர் எல்லோ கலர் பூ போட்டு இந்த கெவுன் தான் வந்து எடுத்திருந்தோம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவளுக்கு என்னதான் போட்டாலும் அந்த ஃப்ராக் போட்டா தான் உடம்புக்கு வந்து எடுக்கும். ஸோ ஆள் வந்து ரொம்ப வந்து ஸ்லிம்மா இருக்கனால இந்த மாரி வந்து ஃப்ராக் போட்டா தான் அவளுக்கு எடுக்கும். ஸோ அதுல வந்து ஒரு ஃப்ராக் வந்து வாங்கியாச்சு. இதோட பிரைஸ் வந்து ரூ. 860 வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோல கிளியரா தெரியுதான்னு தெரியல. அதோட பிரைஸ் வந்து ரூ. 860.
இந்த ஃப்ராக்ல வந்து ஒன்று எடுத்தாச்சு. பெரியவங்களோட சின்ன பசங்களுக்கு தான் ரேட் அதிகமா இருக்கு. ஸோ ரூ. 1000 எடுத்தா தான் நல்லதா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு ஃப்ராக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ராகு. இது ஒரு ஃப்ராகு. இதான் வந்து எடுத்திருந்தோம். ஃபுல்லா வந்து அந்த இடத்துல மட்டும் ஃபுல்லா மேல மட்டும் ஃபுல்லா ஒர்க்கு. ஸோ கீழ வந்து உங்களுக்கு வந்து சராரா துணி மாரி அந்த வழுவழு துணி தான். இந்த துணியில சேர்ந்தது தான் இதுவும். கீழ வந்து சும்மா பிளெயினா ஒர்க் இல்லாம மேல மட்டும் வந்து ஃபுல்லா வந்து ஒர்க்கா இருந்துச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு சராரா மாடல் தான். ஸோ இது வந்து ஃபுல்லா ஒர்க்கு. இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது வந்து சராரா மாடல்ல இது ஒரு மாடல். இந்த கலருமே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். அது நல்ல ஃபுல்லா ஒர்க் இருந்துச்சு. நல்ல கிராண்டான லுக் வந்து குடுத்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ சராராவுல இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஸோ இது 2 சராராவும் 2 ஃப்ராகும் வந்து பாப்பாவுக்கு எடுத்தாச்சு. இது 4மே வந்து பாப்பாவுக்கு எடுத்தது. இது 4 ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு எடுத்தது. இப்போ வந்து நம்ம தம்பியோட ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது என்னோட பையனோட கலெக்ஷன் வந்து. பையனுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபேண்ட் தான் வந்து எடுத்திருந்தோம். இதுக்கு மேட்சிங்கா மெரூன் கலர் ஸ்டோன் வச்ச ஷர்ட் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதிகமா பசங்களுக்கு ஸ்டோன் வச்ச ஷர்ட் தான் வந்து மாடல் வந்து இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து லைட்டா வந்து இருக்கும். பிளாக் கலர் ஸ்டோன் வச்சிருக்கோம். மெரூன் கலர் ஷர்ட். ஸோ இதுக்கு மேட்சிங்கா வந்து ஒயிட் கலர் ஃபேண்ட் தான் வந்து எடுத்திருந்தோம். இந்த ஃபேண்டுக்கும், ஷர்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு வந்து மேட்சிங்கா இது வந்து செட் ஆகும். ஸோ இதோட பிரைஸ் வந்து 2மே சேர்த்து ரூ. 1500 வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெஸ்ஸு ஃபுல் பிளாக் கலர் ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கு மேட்சிங்கா ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு எடுத்திருந்தோம். ஸோ இதுவுமே 2மே மேட்சிங்கா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நெறைய ஸ்டோன் மாடல்ல தான் நெறைய டிசைனா வந்து இருந்துச்சு. ஸோ எல்லா கடைகள்லயுமே ஜென்ஸுக்கு இந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நமக்கு எப்படி எந்த கலருக்கு எப்படி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ, அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டும் இருக்கும், மாடல்ஸும் இருக்கும். இந்த பிளாக் கலர் ஃபேண்டுக்கும், ஷர்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதோட பிரைஸுமே ரூ. 1800 கிட்ட வந்துருச்சு 2மே சேர்த்து. இதுவுமே வந்து ஸ்டோன் ஷர்ட் தான். ஸோ இன்னொரு ஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில சிம்பிளா வரும். ஸோ எடுத்த 3 ஷர்ட்டுமே ஸ்டோன் வச்ச மாடல் தான். ஆனா டிசைனும் அந்த கலர்ஸ் மட்டும் வேற வேற மாதிரி வரும். ஸோ இதோட பிரைஸ் கம்மி தான். ரூ. 380 தான். ஸோ இத வந்து ஷர்ட்டுக்கு வந்து இந்த ஷர்ட் வந்து இந்த பிளாக் கலர் ஃபேண்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஃபேண்ட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ இந்த 3 ட்ரெஸ் தான் பையனுக்கு வந்து எடுத்திருந்தோம். இது கூட கைலி வந்து தொழுக போறதுக்கு எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பையனுக்கு வந்து எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல ப்ளூ கலர் ஃபேண்ட் தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்கா லைட் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு ஸ்டோன் வச்ச ஷர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப அதிகமா ஸ்டோன் வச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து அந்த எம்ப்ராய்டரி மாரி ஸ்டோன் மாரி வச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஷர்ட்டோட பிரைஸ் வந்து ரூ. 950. வெறும் ஷர்ட்டோட பிரைஸே ரூ. 950. ஸோ ஜென்ஸுக்கு இந்த மாரி எடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாவே தான் இருந்துச்சு ரேட் வந்து. ஸோ அது வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஷர்ட்டும், ஃபேண்டும் 2000 கிட்ட வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட் வந்து ஒண்ணு எடுத்திருந்தாங்க. இந்த ஷர்ட்டோட பிரைஸ் வந்து ரூ. 650. ஸோ இது ஒரு ஷர்ட் வந்து இந்த கலர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூ கலர் ஒரு ஷர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபேண்ட் ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஃபேண்ட் வந்து நெறைய இருக்கு. நான் ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு ஃபேண்ட் மட்டும் எடுத்துட்டாங்க. அது கூட வந்து 2, 3 கைலி மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அதிகமா வந்து கைலி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால 2, 3 கைலி மட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ 3 ஷர்ட்டும் ஃபேண்டும் மட்டும் எடுத்துட்டு, அது கூட கைலி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு எடுத்தது. ஸோ இந்த வருஷம் ரம்ஜானுக்கு இது எல்லாமே நாங்க வந்து எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தோணலாம் ஒரு ஆளுக்கே இவ்ளோ ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, இத்தன ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. என்னோட ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கோம். ஸோ நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாரி வந்து பக்ரீத், ரம்ஜான் இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா, எல்லாருமே பசங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. ஸோ அப்புறம் எங்க அம்மா வீட்ல, சின்ன மாமனார் வீட்ல, என்னோட நாத்தனார் வீட்ல, என்னோட நாத்தனார் பொண்ணு எல்லாருமே ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆளுக்கும் 3, 4 ட்ரெஸ் வந்துச்சு. ஸோ வருஷமே இந்த மாரி தான் வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த வருஷம் ரம்ஜான் கலெக்ஷன் இதுதான். இப்போ எங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே லைக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.